Hello students. இப்போ என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 1ல illustration 4th sum பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. From the following details calculate the capital as on 31st December 2018. என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? Capital 31st December அப்படினாலே closing capital கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஏனா அந்த year end. அதனால closing capital கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சம்ல பாருங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. Capital as on 1st January 2018 எவ்வளவு 227,500 கொடுத்திருக்காங்க. Next goods taken for the personal use of the proprietor. அப்ப proprietor அப்படிங்கிறவர் ஓனர். அவங்க goods taken for the personal யூஸ்க்காக goods எடுத்திருக்காங்க. இது என்னவா நம்ம மீன் பண்ணிக்கிறோம் drawings. ஓகேவா? Next additional capital introduced எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2,500. Next profit 10,000 கொடுத்திருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள் நீங்கள் ஃபார்மேட் படி அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31/12/2018 பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுங்க. ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு என்ன வரும் க்ளோசிங் கேபிட்டல் வரும். நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணி வரதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே பாருங்கள். எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் க்ளோசிங் கேபிட்டல் மட்டும் கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஒன்றே நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு ஈஸியான ட்ரிக்ஸ் இருக்குது. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் 10,000. ஓகேவா? ப்ராஃபிட் 10,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் என்ன கொடுத்துருக்காங்க? $27,500. அப்போது நல்லா பாருங்கள். இப்போ என்ன பண்ணால் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு ஈஸியான ட்ரிக்ஸ் என்னென்னா லெஸ் பண்ணுறது, லெஸ்ன்னு போட்டிருக்கோம்ல லெஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆடுன்னு போட்டிருக்க எல்லாத்தையும் லெஸ் பண்ணனா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது ஈஸியான ட்ரிக்ஸ். இது இப்படி தான் இந்த ட்ரிக்ஸ் படியும் போடலாம். இல்லை நீங்கள் க்ளோசிங் கேபிட்டலுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் போட்டு ட்ராயிங்ஸ் போட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சி போடலாம். இது ஈஸியாக நீங்கள் போடுறதுக்கான ஸ்டெப்ஸ். ஓகேவா? இப்போது ப்ராஃபிட்லேருந்து என்ன பண்ணுவீங்க? ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் இப்போ தெரிஞ்சிடுச்சு. இதில் நம்ம எப்போதுமே ஃபார்மேட் படி லெஸ் பண்ணி தான் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்படியே மாற்றி லெஸ்ஸுங்கிற இடத்துல ஆட் பண்ண போகிறோம். அப்போ 10,000 + 27,500 எவ்வளோ வரும்? 37,500. அதுக்கப்புறம் சம்மில் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,500. இப்போ என்ன சொன்னேன்? இதை என்ன பண்ணணும்? லெஸ்ஸுங்கிற இடத்துல ஆட் பண்ணி காட்டணும். இப்போ 37,500 + 2,500 எவ்வளோ வரும்? 40,000. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்களா? ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? குட்ஸ் டேக்கன் ஃபார் த பர்சனல் யூஸ் ஆஃப் த ப்ரொப்ரேட்டர் 5,000 கொடுத்துருக்காங்க. 5,000 என்டர் பண்ணிக்கிறோம். இப்போது க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல ஆட் கொடுத்துருக்காங்களா? அப்போ இது என்ன பண்ணோம்? அப்படியே ஆப்போசிட்டாக லெஸ் பண்ணி காமிக்கணும். 40,000 - 5,000 எவ்வளவு? 35,000. இதுதான் வந்து நமக்கு பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? எப்படி இந்த சம்மன் புரிஞ்சிச்சா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.